ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. நேற்று உரையில் ராகவேந்திரரின் பிருந்தாவனமே அதிர்ந்து அசைந்தாடிய நிகழ்வுகளை நேற்று உரையில் நாம் பார்த்தோம். உரையை முடிக்கும்போது ஸ்ரீ ராகவேந்திரர் 2 பேருக்கு காட்சி தருகின்றார். நிகழ்ச்சி ஒன்றாக இருந்தாலும் அவை இரண்டும் ஒன்றுக்கொன்று எவ்வாறு வேறுபடுகின்றன என்பதை நாளை பார்ப்போம் என்று முடித்திருந்தோம் அல்லவா? வாருங்கள், தொடர்ந்து உரைக்குள் செல்லலாம். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் நிகழ்த்தும் அற்புத மகிமைகள் ஒவ்வொன்றையும் நாம் கூர்ந்து பார்க்கும்போது பல நிகழ்ச்சிகள் ஒரே மாதிரியாக இருப்பதை போன்றே ஒரு பிரமை இருக்கும். ஆனால் அதையே ஆழ்ந்து சிந்திக்கும் போது ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரணமுடையதாக இருக்கும். ஆண்டவனின் படைப்பினிலே எல்லா மக்களும் ஒரே மாதிரியான அவயங்கள் இருந்த போதிலும் கோடிக்கணக்கான மக்கள் வெவ்வேறு மாதிரியாக உருவ அமைப்பில் எப்படி காட்சி அளிக்கின்றார்களோ அதே போல ஸ்ரீசுவாமிகள் மகிமைகள் அனைத்தும் ஒரே மாதிரியாக காட்சியளித்தாலும் ஒன்றுக்கொன்று மாறுபட்டே காட்சியளிக்குமாறு அமைந்திருப்பதை நம்மால் உணர முடியும். சென்ற உரையில் ஸ்ரீ வாஜேந்திரருக்கு பிருந்தாவனத்தை ஒதுக்குவதற்காக சிஷ்யர் ஒருவரின் கனவில் ஸ்ரீசுவாமிகள் தோன்றியதை பார்த்தோம். இன்றைய உரையில் ஸ்ரீசுவாமிகள் தோன்றும் 2 நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கின்றோம். அடுத்த உரைகளிலும் தாமஸ் முன்ரோவுக்கு காட்சியளித்த நிகழ்வையும் பார்க்க இருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொன்றும் வெவ்வேறு காரணங்களுக்காகவே இவை நடந்திருக்கின்றன என்பதை உணரப்போகின்றோம். குரு ராகவேந்திரா, என்னே நின் சக்தி என்று வியக்கப் போகின்றோம். இப்போது ஸ்ரீசுவாமிகள் தோன்றும் 2 நிகழ்ச்சிகளை பார்ப்போம். ஸ்ரீ வியாச தத்வஞ்ச தீர்த்தர் என்பவர் மிகச்சிறந்த ஆச்சாரியார்கள் ஒருவராக திகழ்ந்து வந்தார். இவரிடம் ஏராளமான சிஷ்யர்கள் பாடம் பயின்று வந்தார்கள். ஒரு நாள் தனது சிஷ்யர்களுக்கு நியாயசுதா என்ற நூலை போதித்து வந்தார். நியாயசுதா என்பது மிகவும் கடினமான நூல். இதை புரிந்து கொள்வது என்பது அவ்வளவு சாமானியமானதாக கிடையாது. அதிகமான ஞானம் இருந்தால்தான் நியாயசுதாவை புரிந்து கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் வேங்கடநாதராக கும்பகோணம் ஸ்ரீமடத்தில் சுசீந்திர தீர்த்தரிடம் வித்யாபியாசத்தில் இருந்த காலத்தில் நியாயசுதா எனும் கடினமான நூலுக்கு பாஷ்யம் எழுதினார். யாருமே தர முடியாத விளக்கங்களை எல்லாம் மிகவும் எளிமையாக எல்லோருக்கும் புரிந்து கொள்ளுமாறு வேங்கடநாதர் நியாயசுதாவுக்கு உரை எழுதியிருப்பதைக் கண்டு ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் வியந்தார். வேங்கடநாதனை பற்றி குறை சொன்ன சக சிஷ்யர்களிடம் வேங்கடநாதரின் புலமையை எடுத்துரைத்து பரிமளாச்சாரியார் என்ற பட்டத்தை கொடுத்து கௌரவித்து நியாயசுதாவின் உரைக்கு சுதா பரிமளம் என்ற பெயரை வைத்ததையும் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நியாயசுதாவைத்தான் ஸ்ரீ வியாச தத்வஞ்ச தீர்த்தர் தனது சீடர்களுக்கு பாடமாக நடத்தி வந்தார். ஆனால் ஸ்ரீ வியாச தத்வஞ்ச தீர்த்தருக்கு ஸ்ரீ ராகவேந்திரரின் சுதா பரிமாணத்தின் மேல் அவ்வளவாக நல்ல அபிப்பிராயம் ஏற்படவில்லை. அவரது கருத்துப்படி சுதா பரிமாணம் என்பது ஒரு முகமூடி பணி, அதாவது கருத்துக்களை சரிவர விளக்காமல் மேம்போக்கான விளக்கம் கொடுத்திருக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஸ்ரீ வியாச தத்வஞ்ச தீர்த்தரின் அபிப்பிராயமாக இருந்தது. இதனால் நியாயசுதாவை நடத்தும் சமயம் ஸ்ரீ ராகவேந்திரரின் சுதா பரிமாணத்தை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சிஷ்யர்களிடம் பரிகசித்து வந்தார், அதாவது பரிகாசம் செய்து வந்தார். தான் சொல்வதுதான் சிறந்தது என்பதைப் போல சுதா பரிமாணத்தை 2ஆம் பட்சமாக்கினார். இப்படியாக இருக்கும்போது ஒரு நாள் ஸ்ரீ வியாச தத்வஞ்ச தீர்த்தரின் சிஷ்யர்கள் நியாயசுதாவை பற்றி சில இடங்களில் விளக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள். உங்கள் சந்தேகங்களை எல்லாம் போக்க வேண்டியது என்னுடைய கடமை. உங்களுக்கு எந்த இடத்தில் புரியவில்லையோ கேளுங்கள், எளிமையாக விளக்குகின்றேன் என்று கம்பீரமாக தீர்த்தர் சொன்னதும் சிஷ்யர்கள் தங்களது சந்தேகங்களை அவரிடம் எம்பினார்கள். சிஷ்யர்கள் கேட்ட சந்தேகங்களுக்கு ஸ்ரீ வியாச தத்வஞ்ச தீர்த்தர் விளக்கமளிக்க முற்பட்டார். எப்படியெல்லாமோ விளக்கங்களை கொடுத்த போதிலும் அதில் அவருக்கே திருப்தி ஏற்படவில்லை. சிஷ்யர்களுக்கும் சந்தேகம் தீரவில்லை. பலவாறு சிந்தித்து
அவர்கள் குழம்பி போனார்கள். தீர்த்தருக்கு விளக்கங்களே தோன்றவில்லை. தான் அளிக்கும் விளக்கம்தான் மிகச் சிறந்தது, நியாயசுதாவில் தனக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை என்று இதனால் வரை மார்தட்டி வந்த தீர்த்தர் இப்போது தலைகுனிந்தார். சிஷ்யர்களின் சந்தேகத்தை களைய முடியவில்லையே என ஆதங்கம் கொண்டார். தொடர்ந்து என்ன நடந்தது நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக.